உலகமே அதிர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. இம்ரான்கானுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கும் நடந்திருக்குங்க. இம்ரான்கானுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த எலெக்ஷனுடைய சமயத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றுச்சு. உங்களுக்கு தெரியும் யார் நடத்தினா, எதற்காக நடத்தினாங்கிற செய்திகள்லாம் முழுமையாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே போன்ற ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு இந்த வேறு ஒரு நாட்டில் நடந்திருக்குது, அமெரிக்காவில். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் பென்சில்வேனியா என்று சொல்லக்கூடிய இடம் இருக்குது. இந்த பென்சில்வேனியா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம். அதாவது யார் வெற்றி பெறுவா தோற்பான்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாகாணமாக பென்சில்வேனியா பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் காணப்படுது. ஸோ இந்த பட்லர் இடத்துல தான் என்ன பண்ணுறாருன்னா, நேற்றைய தினம் டொனால்டு ட்ரம்ப் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் கீழே இருந்து அங்கேருந்து மேலே போய் பேச ஆரம்பித்து சரியாக ஒரு 5 நிமிஷத்தில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்று இருக்குது. இந்த துப்பாக்கிச்சூடில் அவருடைய இடது காது பக்கத்தில் குண்டு பாஞ்சதில் அடிபட்டு ரத்தமாக ஊற்றி இருக்குது. ஸோ உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உளவுத்துறை சார்ந்தவர்கள் டீம் எல்லாமே, சேவையை சார்ந்தவர்கள் எல்லாமே உடனடியாக வந்து அவரை வந்து ஒரு காரில் அழைச்சிட்டு மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, அவர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை, உடல் பெரிய அளவில் எஃபெக்ட் ஆகலை. அவரே தனது சமூக வலைதள பக்கங்களை பதிவு செஞ்சுருக்கிறாரு. எனக்கு உடலில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நான் சுடப்படக்கூடிய அந்த தருணத்திற்கு முன்பு அதை உணரப்பட்டேன். அது 2-3 டைம் வந்து உணர்ந்தேன், ஆனால் கூட இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவில் அது எனக்கு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவர் சில தகவல்கள் சொன்னதாக செய்திகள் வருது. அப்போ இந்த துப்பாக்கிச்சூடு எப்படி நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, சரியாக இவர் பேசின அந்த மேடை, பென்சில்வேனியா மேடையிலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் மிகப்பெரிய ஒரு பில்டிங் இருந்திருக்கு. ஸோ அந்த பில்டிங்குக்கு மேலே ஒருத்தன் கரடியாட்ட தாவிட்டு இருந்திருக்கான். இது அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அதை பார்த்தோம், போலீஸ்கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், கட்டடத்துலேருந்து இன்னொரு கட்டடத்தை கன்னோட தாவிட்டு இருக்கிறான்னு. ஸோ போலீஸில் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சரி அது விளங்கலை, அல்லது அவங்க வந்து ஆர்வப்படலையான்னு தெரியல. ஸோ ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்க, அதை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லா நபரும், இப்படி கட்டடத்துலேருந்து ஒருத்தன் தாவனா, கரடியாட்ட தாவனா, கையில் கன்று வச்சுருந்தான்னு. ஸோ இந்த பேச்சு ஆரம்பித்த பின்னாடி கிட்டத்தட்ட 4 முறை சொல்லப்பட்டிருக்குது. 4 சத்தத்தையும் டொனால்டு ட்ரம்ப் கேட்டிருக்கிறாரு. ஆனால் கூட இருந்த பின்னாடி இருப்பாங்கல்ல கையாளுங்க, இந்த உளவுத்துறையை சார்ந்தவர்கள்லாம், ரகசிய உளவுத்துறைன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இந்த விசில் அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே, நம்மளுடைய கட்சி ஆட்கள் எல்லாமே, இது வாக்காளர்கள் எல்லாமே, இவங்கெல்லாம் அடித்து அந்த விசிலுடைய சத்தம் சொல்லிட்டு குழப்பி விட்டாங்க. பிடிச்சி குழப்பின பின்னாடி இவர் அது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்புறம் தான் 5வது நிமிஷத்தில் அது துப்பாக்கி சூடு என்பது நடைபெற்றிருக்குது. காதில் மிகப்பெரிய அளவில் ரத்தம் பாஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த செயலில் ஈடுபட்ட அந்த தீவிரவாதியை உடனடியாக அந்த காவல்துறை வந்து கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சு அங்கேயே சுட்டு கொண்டுடுறாங்க. இது இல்லாமல் வெகுஜன மக்களில் வந்து 1 நபர் இறந்துருக்கிறாங்க, 2 நபர் ரொம்ப கவலைக்கிடமாக கிடக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. ஸோ அப்போ இது இன்னைக்கு ஒரு ஆபத்தான சூழல் தான். பென்சில்வேனியா நான் சொன்ன மாதிரி வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இப்படி தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா, இதற்கு பின்னாடி யார் இருக்கா, எதிர்கட்சியே இருக்குது, ஆளும் கட்சியே இருக்கோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்காக ஜோ பைடன் உடனே ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி அவர் போய் சந்தித்ததாகவும், அவங்க சில விஷயங்கள் பேசினதாகவும், என்ன விஷயங்கள் பேசினாங்க அப்படிங்கிற செய்திகள் இன்னும் வெளிவரல அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்குது. ஸோ ட்ரம்ப்புடைய இந்த துப்பாக்கிச்சூடு என்பது இன்னைக்கு அமெரிக்க தேர்தலில் ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி வச்சிருக்கு. யாருக்கும் எந்த நேரத்திலும் உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு முன் வச்சிருக்கு. அடுத்து UAE என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு எமீரகம் மீண்டும் ஒரு பாதக செயலை செஞ்சிருக்கு. எஹ்வான் முஸ்லீம் அமைப்பு உங்களுக்கு தெரியும், எகிப்தில் இருந்த ஒரு மிகச் சிறந்த அமைப்புன்னு சொல்லலாம். இந்த எஹ்வான் முஸ்லீமில் இருந்து தான் உலகத்தில் பல முக்கியமான தலைவர்கள் உருவாகியிருக்காங்க. ஹமாஸுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் ஹமாஸை சார்ந்த பல்வேறு நபர்கள் எல்லாமே எஹ்வான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புலேருந்து உருவாங்கினவங்க. எஹ்வான் முஸ்லீமுடைய முக்கிய தலைவர் ஹசனுல் பன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அமைப்பு அவ்வளவு நேர்த்தியாக கட்டியமைக்கப்பட்டது. எகிப்து இன்னைக்கு மீண்டும் வந்திருக்கணும் அப்படின்னா இந்த எஹ்வான் முஸ்லீமுடைய அமைப்புடைய செயல்பாடு இன்னைக்கு அதிகப்பட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக எகிப்து இந்த நிலைமைக்கு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அடிபணிஞ்சு இருந்திருக்காது. ஸோ அப்படிப்பட்ட எஹ்வான் முஸ்லீமுடைய முக்கிய தலைவர்கள் அல்லது உறுப்பினர்கள் இன்று செயல்படக்கூடியவர்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு பல நபர்கள், குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளே கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கூற்றம் முன் வச்சிருந்துச்சு. ஸோ UAEயில் இருக்கக்கூடிய 53 எஹ்வான் முஸ்லீம் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு நீங்கள் இந்த அரசு. ஸோ இந்த அளவு முஸ்லீம்களுடைய விடுதலை விஷயத்தில் செயல்படக்கூடியவர்களை தொடர்ந்து கைது செய்ய வேண்டும், முடக்க வேண்டும் என்ற ஒரு செயல்பாடை இந்த அரபு எமிரேட்ஸ் போன்ற இந்த நாடுகள் எடுப்பது என்பது நிச்சயமாக உள்ள அளவு வேதனை அளிச்சிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் இன்னைக்கு கட்டாய ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்ற விஷயம் இருக்குது. இது 2 ஆண்டுகள் இருந்துச்சு, அப்புறம் 3 ஆச்சு. இன்றைய தேதியில் இன்னைக்கு 8 ஆண்டுகளை இந்த கட்டாய ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்று இஸ்ரேலுடைய வார் கேபினெட் இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள், அதாவது துருப்புகளாக காசா மக்கள் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட இன்றைய தேதியில் சில மாதங்களில் தங்களது அந்த கட்டாய ராணுவ சேவையுடைய அந்த 3 அல்லது 2 ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய வேளையில் புதிதாக மீண்டும் 8 ஆண்டுகள் நீங்கள் சேர்த்து நீங்கள் இந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு
சாக்காயிருச்சு. ஏன்டா இருக்கிற கொஞ்ச நாளாச்சும் உயிரோட வாழணும்னு நினைச்சேன், 8 ஆண்டுகள் நீட்டிச்சு என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை முடிக்க பார்க்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சில எதிர்ப்புகளும் வந்து இந்த 8 ஆண்டுகள் நீடிப்புக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இங்கே பார்க்க முடியும். அடுத்த ஜோர்டானுடைய துரோக செய்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோர்டான் தனது நாட்டில் நேட்டோவுடைய படை அமைப்பதற்கான ராணுவ தளம் அமைப்பதற்கான எல்லா பர்மிஷனையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வெளியிட்டுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் நேட்டோ படையை சார்ந்த பயிற்சியாளர்கள்லாம் இன்னைக்கு ஜோர்டானில் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவை அழிப்பதற்காக. இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாதக செயல், கிட்டத்தட்ட ரஷ்யா ஈரானோடு இணைந்து பலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்த பல விஷயங்களை முன்னேற்றி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஜோர்டான் தொடர்ந்து இன்னைக்கு பலஸ்தீனுக்கு எதிராகவும் குறிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராகவும் இன்னைக்கு மேற்குலகத்தோடு சேர்ந்து கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு சங்கி வேலையை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த அறிவிப்பு வந்து ஒரு சில நாட்களில் இன்றைய தேதியில் மீண்டும் ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. நீங்கள் அப்படி மூவ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் ஈராக்கில் ஒரு தளத்தை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஈராக்கில் தளம் அமைச்சு அங்கே இராணுவ துருப்புக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களோடு இணைந்து இஸ்ரேலை நாங்கள் இடைவிடாது தாக்குதல் நடத்த போகிறோம்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. மேலும் அல் மகாசி மற்றும் கான்யூனிஸ் மத்தியில் நடந்த அந்த பாம் பிளாஸ்ட், அந்த குண்டுவீச்சு தாக்குதலில் இறந்தவர்களை வந்து நிச்சயமாக நினைவு கூறுகின்றோம். காசா மக்கள் எல்லாமே எங்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய ரத்தம் என்பது எங்களுடைய ரத்தம். அதனால் ரத்தத்திற்கு ரத்தம் நிச்சயமாக நாங்கள் வந்து உறுதியாக போர் செய்வோம், எங்களுடைய போர் நடவடிக்கையை விரிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் ஹூதிகள் ஈரானை தலைமையிடமாக கொண்டு இஸ்ரேலுடைய பல பகுதிகளை அழிக்க போறாங்க அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.